அப்பா பானை போல வயிறு சிறு சொலவு போல காது இருக்கு ஏன் கையோ அப்பா காலு ரெண்டும் குட்டங்காலு எனக்கு சப்பானி நொண்டிக்காலு என்னால நடக்கத்தான் முடியலையே பகவானே அவள் பொறிதின்றதாலே அங்கோமெல்லாம் வெறுத்து போச்சு சோளம் பொறிதின்றதாலே என் தொண்டி வயிறு வெறுத்து போச்சு என்னகப்பா பகவானே ஏமாக நம்ம சிறுசாச்சு வயிறேகவும் பெருசாச்சு அவள் பொறிதின்றதாலே அங்கமெல்லாம் வெறுத்து போச்சு இந்த பெருசாலை வாகனம் ஓடிவா என்று அழைத்தா உன்ன பலகாரங்க அப்பா எட்டிவா என்று அழைத்தாள் அது எல்லோரும் மானங்கட்ட பெருசாடி அது மாவூருண்ட கேக்குவ சீரு கட்ட பெருசாடி சீட உருண்ட கேக்குவ கட்ட பெருசாடி அது உளுந்த வட கேக்குவ இந்த புத்தி கட்ட பெருசாடி புத்தி கட்ட அது பொறிகளங்க அப்பா பகவானே பரம்பொருளே மக்களிலே பஞ்சபாதம் வைக்க கூடாது என் தம்பி வடிவேலை எத்தனைக்கோ இளையவனாகவே பிறந்தவன் அவனுக்கு ஒரு மயில் வாகனம் யம தர்மனுக்கு எருமை கிடா வாகனம் பெரிய பெரிய வாகனம் அப்பா அக்கினி தேவனுக்கு ஆட்டிக்கிடா வாகனம் அழகு பிரம்மனுக்கோ அன்னப்பச்சி வாகனம் என் தாயாகப்பட்ட காளிக்கு ஒரு கடுவா வாகனம் உங்களுக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம் பெரிய வாகனம் அப்போ எனக்கு மட்டும் ஏனப்பா பெருச்சாளி இந்த சிறிய வாகனம் இந்த பெருச்சாளி வாகனம் என் காதுக்குள்ள அரவமில்லாம பலகாரம் கேக்கு என்ன மகன கேட்டது இத்தித்த பலகாரம் தரலையான இத்தித்த பலகாரம் தரலை என்னை எதுக்க கொண்டு விட்டுடும் கேட்ட பலகாரம் தரலையான சொன்ன பலகாரம் தரலையான சொன்ன பலகாரம் தரலையான என்னையை சுத்தி கொண்டு அப்பா இந்த பெருச்சாலிய கொண்டு என்னால ஓட முடியல ஒண்ணும் செய்ய முடியலப்பா ஆகையினால் அப்பா பகவானே என்ன ஆண்டவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நிப்போம்
அரக்க நம்மள சேர்த்தே எரிச்சிட்டு போட்டு என் மகனே ஆதிமூலம் பெருச்சாலி வாகனம் லேசான வாகனம் அல்ல. அப்படி என்னப்பா வாகனம்? நீ பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா பூமி 2 கபாலமா வெடிக்கும். நீ போய் முச்சந்தியிலே அமர்ந்திருக்க வேண்டும். நானே உனக்கு ஒரு அரசாகவும் உங்க அம்மா பார்வதியே ஒரு வேம்பாகவும் உன் தாய்மாமன் கோபால கண்ணனே உனக்கு ஒரு ஆலமரமாக உன் பக்கத்திலேயே உனக்கு துணையா அமர்ந்திருப்ப மகனே என்று ஆதிமூல கணபதியை பூலோகம் அனுப்பினார். சிவபெருமாள் ஏறிட்டு பார்த்தார். ஓடுறவனை கண்டா முடுக்குதவங்களுக்கு தொக்கும் பாருங்க. ஓடாதாரும் சிவனே உங்க எங்க போனாலும் சுட்டு எரியாம விட மாட்டேன். விட போறது இல்லைங்க. ஆண்டவன் அக்கம் பக்கம் ஒளிவதற்காக இடத்தை கண்டார். 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். நம்ம ஓடிக்கொண்டு இருந்தமான உடலழைத்து போகும் என்று பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் அரளிவனம் தான் முளைத்தார். அரளைக்குள்ள இருந்தமான அரக்க வந்து எரிப்பான் என்று செவ்வரளை புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்தார். தலையில் உள்ள கங்கையர தரையதில இறக்கி வைத்தார். அக்கினியால் எரிந்தவனா தண்ணீராக குளிர செய்தார். சடை உலைய முடி உலைய சட்டை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய சங்கரன் பகவான் தான் ஒளிய ஆமா முடி உலைய சடையும் உலைகின்றது முடியும் உலைகின்றது. ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட முடியல. யமுனையாற்றம் கரை ஓரத்தில் ஆயர்வாடிக்கு மேற்க தேவாதி தேவ முனிவர்களை நந்தவனமா முளைக்க சொல்லி மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சிவரலை புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாகவே வந்து ஒளிந்தார் சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன் தானே இந்த உலகத்தின் சோதி. அவர் இல்லனா ஒளிமை. அந்த சிவனே இல்லனா இந்த உலகம் என்ன ஆகும்? இருளா இருக்கும். ஆதிவெள்ளி அருளும் இல்லை இதனில்ல இருளாக சொக்கமில்ல ஆதி கையிலா சுவாதிமாயா அங்கு இல்லை சொக்கமில்லா கையிலாதோ பார்வதியாள் முத்து முத்த கண்ணீர முகங்களெல்லாம் ஆறாக அங்கமெல்லாம் அடிக்காடு பவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் அவள் யாகுவாளா புலம்புழாளே
என்ன ஆனாரோ ஏதானாரோ என்ன ஆனாரோ எங்கு போனாரோ தெரியல. அரசனால ஆண்டவனுக்கு அழிவு எது வந்து விட்டதா? அழிவு காலங்கள் வந்து விட்டதோ? இறைவனை காணாமல் பார்வதி மனமுருகி ஆண்டவனை தேடி பார்த்தா. இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்த லோகம். அந்த கம்பில முட்டிராம அந்த பெரியாத்தா கம்பில சாஞ்சுக்கோங்க செத்த. வாயு லோகம், வருண லோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம். கொஞ்ச நேரம் அங்க ஆட்டம் பார்த்துட்டு வாங்க, உறக்கம் போயிரும். வேண்டாமோ? அவருடைய இறைவனை காணாத பார்வதி ஆண்டவனை தேடி தவித்தா. கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்தா. கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்தா. கடவுளை காணாமல் கலங்குவாளா பார்வதியா. கண்ணனுட தங்கை அவ கடவுளுட மனைவியே. கண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியே. தேடி பார்த்தா. எங்கு வாழம் பார்வதியா. எம்பெருமா தங்கை ஈசனுட மனைவியே. எம்பெருமா தங்கை ஈசனுட மனைவியே. பகவானை காணாமல் பார்வதியா. பச்சமாலின் தங்கை பகவானுட மனைவி. பச்சமாலின் தங்கை பகவானுட மனைவியே. தேடி பார்த்தா. அதிகைலாசமல்லாரனாரை தேடி பார்த்தா. அரணாரை காணாமல் வாழம் பார்வதியா. அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியே. அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியே. ஆதிசக்தி பார்வதி முத்து முத்த கண்ணீர முகங்கள் எல்லாம் அடிப்பாளே. ஆறாக கண்ணீர அவ அங்கமெல்லாம் அடிப்பாளோ. பவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் அடியாளே. நாம் கண்ணீரும் கவலையும் தீக்கணுமே. ஆனா யார் வந்தால் முடியும்? யார் வந்தால் நடக்கும்? நம்ம அண்ணனாகிய கோவால கண்ணனை அழைக்க வேண்டுமே என்று ஆதிசக்தி ஆகிய பார்வதி அங்கே இருக்கண்ணி அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி அண்ணனாகிய கண்ணனை மனதிலே எண்ணினாள். ஏ அண்ணா அண்ணா கோவால் ஆயர்குலம் காத்தவன் பார்வதி அழைக்கும் பச்சமாலை ஈஸ்வரி அழைக்கும் பெருமாள் கோமதி அழைக்கும் சந்தோ கோவார கேட்கலையும் கூட பிறகலையும் கூட்டுப்பால் உன்னலையும்
பிறக்கலையா அண்ணாவே ஒரு கிண்ணத்தில அழுதலையோ பார்வதாதேவி அண்ணாவை எண்ணி அழுது புலம்பினா கண்ணனோ அழுத கண்ணீர் திருப்பால் கடலே பொங்கி நிற்கும். அந்த அளவுக்கு பார்வதி அழுதுருக்கா. சக்தியோ அழுத கண்ணீர் சயனமே அசைந்தது. அசைகிறது. கண்ணனோ ஞானத்தால் பார்த்தார். திருப்பால் கடலே பொங்கு அளவுக்கு அப்படி யார் அழுதிருப்பா? நினைக்கக்கூடியது யாரா இருக்கும்? நம் தங்கை தான் அழுதிருப்பாளா என்ற அச்சுதனாகியின் பெருமாள் நவநீத கண்ணே நவநீதன் பச்சக்கா கருடனே பச்சக்கா கருடனே பச்சவாள் என்று ஆதிவள்ளி கைலாசோ அச்சுதனோ ஆராதே கைலாசம் ஆரபோதோ கண்ணன் தங்க பார்வதி ஆண்டவனை காணாமல் நீதி நகர் கலையே உழைந்த கூந்தல் மௌனமாயிருக்கால மௌனமா மாயந்தங்க அவரோ மௌனமாயிருக்கும் போதோ மாயனான என்பேரும் நம்ம தங்கச்சி இப்படி ஒரு நாள் இருந்தது இல்லையே. காலை நீட்டிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தது இல்லையே. இப்படி அழுத கண்ணீர் மௌனமா இருக்கிறாளே. கவர்ந்த தலையோட இருக்காளே. நம்ம தங்கையை சிரிக்க வைக்கணும்னா நம்ம அத்தான 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். கொலங்குட்டி பேசணும் என்று அச்சுதனாகிய கோபால கண்ணு ஆண்டி எங்க போனாரமா அண்ணனிடம் சொல்லிடாமா அந்தாரத்தை எங்க பார்வதிய சொல்லிடாமா கூத்தாடிய எங்க அம்மா கோமதியே சொல்லிடாமா சன்னியாசிய எங்க அம்மா தங்கையரை சொல்லிடாமா அச்சுதமா கேட்டமா ஆதிதந்தி பார்வதிய கோபால அருமத்தங்க வார்த்தை கேளு ஆண்டு என்று தெரிந்திருந்தோ அன்று என்னை கொடுக்கலாம் அன்று என்னை கொடுத்து விட்டு மனம பேசலாம் பண்டாரமா தெரிந்திருந்தோம் பார்வதியை கொடுக்கலாம் பார்வதியை கொடுத்து அழிப்பா பேசலாம் தனிய தெரிந்திருந்தோம் கோமதியை கொடுக்கலாம் கோமதியை கொடுத்து விட்டு குறைவா பேசலாம் சன்னியாசியா தெரிந்திருந்தோ தாலி கட்டி கொடுக்கலாம் தாலி கட்டி கொடுத்து விட்டு தரக்குறவா என்னை அடித்தாரோ அடித்திடுங்கோ அதுமானமா பேசாதீங்கோ கொன்றாலும் கொண்டிடுங்கோ அண்ணனே கொலங்குத்தி கோபால கண்ணா ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயன் பித்தன் என்று பேசலாமா எனக்கு கல்லானாலும் கனவே புல்லானாலும் பூமானே அண்ணா
ஆண்டவன் இல்லா கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லையே. இறைவன் இல்லா கைலாசம் இருளா இருக்க, சுத்தனில்லா கைலாசம் சோதிமயமே இல்லையே. என் ஆண்டவன் இல்லையானா அருமத்தங்கையாகிய நான் பார்வதி மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா. என் ஆண்டவனை இழக்க என் அண்ணனே உனக்கு சம்மதமா? பகவானை இழக்க என் பச்சம்மாள் உனக்கு சம்மதமா? என் கொண்டவனை நான் இழக்க என் ஆண்டவன் வரல நாக்க புடிங்கிருவேன், நஞ்சரிச்சு தின்னுருவேன், நல்லுயிரமாச்சிடுவேன். அப்பந்தான் பார்த்தார் கண்ணன், தங்கையே பார்வதி என் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அத்தா எங்கிருந்தாலும் அழைத்து வாரது என்னுடைய பொறுப்பம்மா. ஆனாலும் அசுர அரக்கனை அழிக்கணும், ஆண்டவனை தேடணும்னா நம்ம இப்படி போக கூடாது. அன்று எடுத்த அவதாரத்தை கண்ணன் இன்று எண்ணி பார்த்தார். என் பெருமாளாகிய கண்ணே, அதே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு பற்றி கொண்டு ஆண்டவன் இருக்கும் அரளி நந்தவனத்தை கண்டார். நடந்து வந்த களைப்பு தீர என் பெருமாள் சீங்குழலை திரு வாயிலை வைத்து ஆடு மாடுகளை முன்னால் நின்று ஆடச் சொல்லி கண்ணன் நடந்து வந்த களைப்பு தீர கீதத்தை வாசித்தார். ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே பசுவாடாய் பசுவே விளையாடாய் பசுவே அத்துடன் ஊதுங்குழல் சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு ஆவினம் திருநடனோ ஆடிடுமா, ஆவினம் திருநடனோ ஆடிடுமா. சத்தங்கேட்டு சத்தங்கேட்டு காதுகி திருநடனோ ஆடிடுமா, பசுக்கள் காதுகி திருநடனோ ஆடிடுமா. சத்தம் கேட்ட பசுக்கள் செவிதுகி திருநடனோ ஆடிடுமா, செவிதுகி திருநடனோ ஆடிடுமா. அச்சுதனாகிய கோவார கண்ணன் சீங்குழலை வாதிக்க வாதிக்க சிவன் இருக்கும் அரளி கொப்பு தன்னை மறந்து துதி தவறாமல் ஆடுகின்றது. தித்தி மிதிமி திமிதிமி என சிவனமாட, தித்தி மிதிமி திமிதிமி என சிவனமாட, ஆரி சிவனமாட சிவனிரு எந்த அரளி கோப்பு ஆதி சிவனமாடவே
அத்த கோப்ப ஆடிடாமல் ஒத்த கோப்பது அத்த கோப்ப ஆடிடாமல் ஒத்த கோப்பது தத்தருகிட தருகிட தாளம் போடுது ஆடுங்கொப்பை 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 மாயங்கண்டு ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயங்கேலி அணிகம் ஓடிட ஓடி பார்த்திட அச்சுதனாகிய கண்ணன் பார்த்தா என்னையோ பாட்டுக்கு தகுந்தபடி ஆட வேணுமே. ஆனா நம்ம அத்தான் பகவானாகத்தானே இருக்கும். அவரை தவிர யாராலும் ஆட முடியாது. நம்ம அத்தான கூப்பிட்டு பாப்போமா? கூப்பிட்டு பாப்போம். அத்தானோ அத்தா மச்சானோ மச்சான் பார்த்தார் பகவான். என்னையா அரக்கந்தான் சொருபத்தை மாத்தி வந்து கூப்பிடுதானோ? அத்தா மச்சான் முறை செப்புதா? அத்தான் என்று சொல்லாதே ஏ அறிவு கட்ட வல்ல என்னை மச்சான் என்று சொல்லாதே மச்சான் என்று சொல்லாதே ஏ மானங்கட்ட பார்த்தாரு பெருமாளாகிய கண்ணு. ஆமா நம்ம அத்தா நம்மள அரக்கம் நினைச்சுதான் பயந்துகிட்டு இருக்காரு. அரளிக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருக்காரு. அரளி மரத்தை விட்டு ஆண்டவன் வெளியே வரணும்னா இவர் குட்டை உடைக்கணும், கூடையில் அல்லணும், அப்பதான் வெளியில வருவாரு என்று என் பெருமாள் கடவுளை கேலி செய்தார். அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா எத்தாடி நின்ற அரக்கனேகி தான் பயந்து தனில் ஒளிந்தவா கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையில ஆண்டவா கண்ணன் பேச்ச காதில் கேட்டு நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையோ அரளி முடுக்குள் போய் ஒளிந்தது இல்லையோ புட்டுக்கு நீர் மனுஷம் வந்தது மானமில்லையோ பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ எட்டி செய்யும் கால உமக்கு சொல்லையோ எத்தான் இதுவே சொல்லையோ நீங்க இறந்து ஓட்டு வாங்கி உண்டது இழப்பதில்லையோ சொல்லையோ பார்த்தாரு இறைவனாகிய பகவான். அரக்க வந்திருந்தாமனா வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும். நாம் செய்த லீலைகள் தெரியாது. ஒருவேளை நம்ம அத்தான் தான் வந்திருப்பாரோ, நம்ம மாப்பிள்ள தான் வந்திருப்பாரோ என்ற அச்சுதனாகிய நவநீத கண்ணனை ஆண்டவன் கண்டார். ஓ மைத்துனா, என்ன ரொம்ப அள்ளி விடுதியார வந்து நின்னுகிட்டு இப்படி பேசியறவே யோகிய சொல்லிட்டோம்னு வையும் புல்லும் போறாவும் தண்ணி குடிக்காது. அச்சுதனாகிய நவநீத கண்ணனை ஆண்டவன் கேலி செய்தார். ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ. ஓய் மாப்பிள்ளை
ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ உமக்கு ரோதமில்லையோ இந்த ஆடு மாடு மேய்த்து வந்ததும் வெக்கோமில்லையோ உமக்கு மானமில்லையோ ஆடு மாடு மேய்த்து வந்ததோ நீங்க உருகில் வெண்ண திருடி உண்டது மானமில்லையோ குரலில கட்டி அடிகள் பட்டது வெக்கோமில்லையோ தயிர் வெண்ண திருடி உண்டது மானமில்லையோ தயிர் மத்தாலே அடிகள் பட்டது வெக்கோமில்லையோ ஓ மைத்துனா என்ன அத்தா எம்மாயவரே மைத்துனரே மானமில்லையோ அன்று மலைய புடுங்கி கொடை விரித்ததும் வெக்கோமில்லையோ உமக்கு மானமில்லையோ மலைய பொடிக்கு கொடை பொடித்ததோ ஒரு காலத்திலே ஆயர்வாடி கோவியர்கள் எல்லாம் ஆமோ வருஷா வருஷம் மழை பெய்ய வேண்டும் என்று எண்ணி என்ன தெய்வேந்திரனுக்காக சரி பூசை பண்ணுவாங்களாம். உங்க தெய்வந்தனுக்காக காலையில பொங்கல் இட்டு தெய்வேந்திரனுக்கு இந்திர பூசை பண்ணாதான் ஆமா மழை பொழியும், மழை பொழியும், ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு பச்சை கிடைக்கும். ஆமா பச்சை புல் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு கோபியர்கள் அத்தனை பேர்களுமே அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னால தெய்வேந்திரனுக்காகவே பூசை பண்ணுவாங்க, பொங்கல் இடுவார்கள். ஆயர்பாடியிலே கண்ணன் வந்து அவதாரம் செய்த போது கண்ணன் மகிமையை கண்ட அன்னைக்கு யாதவ மக்கள் எல்லாம் கண்ணனுக்காக பொங்கல் இட்டு பூஜை பண்ணாங்க. தெய்வேந்திரனை மறந்து கண்ணனுக்காக பொங்கல் இட்டார்கள். ஆமா, அவன் பார்த்தான் தெய்வேந்திரன் கோபம் கொண்டு என்னைக்குமே நம்மளுக்காக யாதவ மக்கள் பொங்கல் இட்டு பூஜை பண்ணுவாங்க, நம்மள வணங்கி வருவாங்க. இந்த கண்ணை அங்க போய் அவதரிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பூஜை பண்ணுதாங்க வீடு தவறாம, நம்மள மறந்துட்டாங்க. அப்ப இந்திர பூஜை இன்னைக்கு நடக்கலையே அப்படின்னு கோபம் கொண்டு அடுப்புல பொங்கல் வெந்துகிட்டு இருக்கு, மண்பானையில பச்சரிசி பொங்கல் கண்ணனுக்கு வெந்துகிட்டு இருக்கு. தெய்வேந்திரன் கோபத்துல வாயு பகவானையும் அருண பகவானையும் கூப்பிட்டு செஞ்சு காற்றும் புயலும் கடும் மழையுமா அடிக்க சொன்னான். கண்ணே கோபியர்களுக்கு தெரியாம இந்த வெந்து வேவாம இருக்கும் போது இந்த முக்கா வேக்காட்டுல பொங்கும் இல்ல, அதை சாப்பிடும் போது நல்லா இருக்கும் பாத்துக்கோ, ரொம்ப மனமா இருக்கும். கண்ணை அப்படியே கையை விட்டு அள்ளி வாயில போட்டார். இப்படி வாயில 2 இழுப்பு. ஆமா, இவன் அந்த நேரம் பார்க்க மழையை ஏவிட்டான். மழையை ஏவல் பண்ணான் தெய்வேந்திரன். வாயில பச்சரிசி சோறு பட்ட உடனே இந்த ஓரத்துல போய் இந்த உதட்டு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த மழை பேஞ்சது இல்லையா, கண்ணன் பார்த்தாரு. கண்ணன் பார்த்தாரு யாதவ மக்கள் நம்மளுக்காக பொங்கல் இட்டு பூஜை பண்ணுதாங்க, இந்த பொங்கலை நினைய விடக்கூடாது, இதை நினைய விடக்கூடாது. தெய்வேந்திர மலையை ஏவிட்டானே அப்படின்னு தன்னுடைய சீங்குழலையை எடுத்து மலையவே புடுங்கி அப்படி கொடையா பிடிச்சாரு. அந்த மலையை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிக்காரு. ஆமா, அந்த மொச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த ஒத்த பருக்கையில இந்த உதட்டுல போய் அந்த சைடு தட்டினோம்னா மலை கீழே விழுந்துரும். அதனால அப்படியே நின்று மண்டை ஆட்டினாராம். அப்ப அந்த மண்டை ஆட்டும் போது இந்த மலையும் சேர்ந்து அப்படியே கையை ஆடும் போது அதுவும் ஆடும் இல்ல. அதத்தான் பகவான் சொன்னார், உமக்கு ரோசம் இல்லையா மச்சான், ஏமாயவரே மைத்துனரே மானமில்லையோ, அன்று மலையை புடுங்கி கொடை பிடித்தது வெக்கோம் இல்லையோ, என்ன அதான் நம்ம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பேசினா நேரம் போவது தெரியாது. ஆனா அவ்வளவு அரக்க அங்க விரட்டிக்கிட்டு வாரான விரட்டி தேடி கொண்டிருக்காரு. நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த அரக்கனை யாரு போய் கொல்ல முடியும்? நீங்க தான் போகணும் கண்ணா. நான் போகணுமா? நான் போய் அரக்கனை கொல்லணும்னா ஆடு மாடு யாரு பாக்குது? நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. இந்த லட்சணத்துலயா இந்த சொர்வத்துக்கு என்ன மாடு? மாப்பிள்ள நீர் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்ல. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க?
உனக்கு யானை தோல் போர்வையும் போட்டிருக்கேன், புலித்தோல் ஆசனமும் முடிச்சிருக்கேன், சட்டாமுடி பாரவுமா நிக்கிற போட்டிருக்கேன். என் ஆடு மாடு கலைஞ்சு ஓடிரும். வேற என்னத்தான் செய்யணும்? அதனால மாப்பிள அதான் நீங்க என்னைய மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் சொர்வத்தை எடுங்க. உங்களை மாதிரினா நான் எப்படி கோலம் போடுவது? நான் எப்படி நிக்கணும் அப்படி நின்னுங்க. நீங்க உங்களுக்கு மீச கிடையாது, பெண் சொருவான். நான் மீச வச்சிருக்கேன். நான் என்ன மீசையா எடுத்து இல்லத்தான் உங்களை மாதிரி கோலம் கொண்டோம்னா நீர் மேல் வாக்க வேணும்னு மேல் வாக்க பட்ட போடக்கூடிய ஆளு. உனக்கு இஷ்டம் இருந்தா நீரே போட்டு விடும். அதானே நான் வேண்டாம்னு இழுத்து பட்ட போடக்கூடிய ஆளு. கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொருபத்தை கொடுத்தார். ஆமோ கண்ணை மூக்கு மேல கையா நின்னு சிரிக்காரு. யாரு? கடவுளை கண்டு. ஓ மாப்பிள, ஏ பகவானே, என்ன இந்த யாதவர் சொருவம் உமக்கு எம்ம விட உமக்கு நல்லாவே இருக்குயா. எதனால மாப்பிள? நான் ஆள் வளர்த்தியா? சரி, எனக்கு முகம் பெண் சொருவம், மீச கிடையாது, எனக்கு மீச கிடையாது. ஓ மச்சான், என்ன உம கட்டுமட்டு உடலுக்கும் ஆமா ஐயோ மீச கொஞ்சம் கட் பண்ணி இருக்கு. என்ன கண்ணுக்கு எப்படி இருக்கு? வட்ட கண்ணுக்கும் பொட்டுக்கும். அப்பா, ஓ மைத்துனா, உன் முறுக்கு மீச, உன் முண்ட கண்ணுக்கும், இந்த கருத்த மேனிக்கும், உம கட்டுமட்டு உடலுக்கும், இந்த யாதவர் சொருவம் ரொம்ப நல்லா இருக்கத்தான். சிவன் கோனார் போல, சுக்கன் கோனார் போலும், பரமை கோனார் போலும், பிள்ளை கோனார் போல, சிதம்பர கோனார் போலும், கருமேனி கோனார் போல, தீர்க்க உள்ள பாண்டி கோனார் மாதிரி இருக்கிறாத்தான். அவர் தானே அங்க நாட்டாமா. ஓ மைத்துனா, உம நான் ஒரு வார்த்தை பேசுனேன், எத்தனை வார்த்தை பேசியாரு. பேசும் பேசும். இது உமக்கு காலம் மைத்துனா. என்னத்தான் அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் ஆடு மாடு ஒண்ணு குறைஞ்ச நான் 2 வேங்காம விட மாட்டேன். ஒண்ணுக்கு டபுள் கப்பியரா? நான் எப்படி கொடுத்தனோ அது மாதிரி நான் வாங்கிட்டு தானே இருப்பேன். சரி மாப்பிள்ள, உண்மை இஷ்டம், நீர் போயிட்டு வர, நான் பாத்துக்கிட்டேன் என்று ஒப்படைத்த கண்ணனோ அரக்கனை வத முடிக்கணுமானா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றுமில்லை, இன்றுமில்லை, என்றுமே இல்லை, ஒரு நாளும் கிடையாது. பெண்ணால கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு, அதிக பேர்கள் உண்டு. இந்திரன் கெட்டான் பெண்ணால், சந்திரன் கெட்டான் பெண்ணால், வாலி கெட்டதும் பெண்ணால, வன ராவணன் கெட்டான் பெண்ணால், ராவணன் கெட்டதும் பெண்ணால, துச்சாதன் கெட்டான் பெண்ணால், துரியோதரன் கெட்டான் பெண்ணால், நகுனி கெட்டதும் பெண்ணால, நகுனி மாமை கெட்டதும் பெண்ணால, மாமே சகுனி கெட்டதும் பெண்ணால. அதனால இந்த அரக்கனும் ஒரு பெண்ணால அழியணுமானா இதுவரைக்கும் யாரும் காணாத பெண்ணா இருக்கணுமே என்று கண்ணனோ மோகினியாக வடிவத்தை கொண்டு கொண்டல் வரமல் தன்னுடலே சொருவமாரியே கொண்டல் வரணல் சொருவமாரியே என்பெருமா கோதலையா வேதமாரி, கோதலையா வேதமாரி, கோலங்குள் வாழோ
கண்ணான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அவருக்கு மூக்கழக மொழியழகோ முகத்தினுடது திக பழகி தூர போட்டழகி பங்கி தலையழகி பாடாமல்லி நிறமழகி வார தலையழகி குங்குமுகம் போட்டழகி சுட்டுக்குள்ள அடைத்து வாய்ந்த சேல வர்ணப்பட்டோடுக்குள்ளே அடைத்து வாய்ந்த கோல வர்ணப்பட்டோடு பச்சை நிறத்தால பைகளையும் பட்டோடுத்தி பவளத்தால சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டோடு கனகாம்பரம் அவர் நின்றவர்கள் தான் வயங்க நீலவர்ண பொட்டு போட்டு பார்த்தவர் தான் வயங்க பஞ்சவர்ண பொட்டு போட்டு மையடி பூவங்களும் மைத்தீட்டி தம்மங்கிரி என்ன தலைவாரி தன்னழகி காணா நகை போட்டு அச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்தார். தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி அவர் ஆக்கோடியாம்புவா அவ காதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பறித்த குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன தட்டோ மிட்டாய் கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா அவ கஜபர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கை அதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டு காப்பு விட்டாள் அவ மோட்டார் நல்ல வலையிட்டா 5 நல்ல விரல்களுக்கு ஐவரண மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி கட்டுவமா கோடிகளா அவன் இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி போட்டினா இத்தால பலி கொத்து தர பலி ஏத்த சதன காப்பே அவ இடிப்பில் ஒட்டியா இது யாரு செய்த வேலையா மதுரை தட்டா செய்த வேலையா மதுரை ரத்ன புதுக்கள் வேலை மாறாது சொல்ல வேளாது அந்த மோகினியாள் தங்கத்தாரே அலங்கரித்தார் ஆளிதவர அத்தனையும் தங்கத்தால போட்டிருக்கோம். உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகைகளை போட்டான். நம்மள மாதிரி என்ன கவரிங்க போடுவா? ஆமா, அப்புறம் என்ன கவரிங்க போட்டுட்டு ஒன்னே ஒன்ன போட்டுக்கிட்டா மிதிக்கிட்டு இருப்பா.
அவன் மாயினி அலங்காரம் செய்தார். மலையரசன் பெத்த மக போடாண்டாமா என் பெருமாளாக நவநீத கண்ணே அங்க அரக்க வரும் காட்டுக்குள்ள ஆயனங்க வாராளே என்ன கண்டா தன்னை மறந்தான் மது மயங்கி மது குடித்த வண்டா சுழண்டா மது மயங்கி மது குடித்த வண்டா சுழண்ட வல்லருக்கு பெண்ணென்று எண்ணினான் பெருமாளா எண்ணல மங்கையா எண்ணினா மாய கண்ணனா எண்ணல அடியே பெண்கொடிய எங்கிருந்து எங்குவார ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்தது ஏ வனவேடா ஆம்பளைகிட்ட வயசை கேட்டா கோவப்படுவாங்க பொம்பளைகிட்ட ஊரை கேட்டா கோவப்படுவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதா ஒரு மீட்ட பழச்ச ஆம்பளை பார்த்து வன வேடா வாடா போடாவா அப்ப நீ யாருடா சொல்லுடா அப்ப உன் பேரு தெரியாது சொல்லு நான் யாரு தெரியுமா பாதாள உலக அரசன் பவளக்கண்ணியின் புருஷன் நானேதான் பகவானை கண்டு வருஷம் 12 தவங்களை செய்தேன் தவங்கள் புரிந்து ஆண்டவனை கண்டு 5 விரலுக்கு அக்கினி வரத்தை பெற்றேன் பகவானையே எரிக்க எண்ணினேன் அவரே எனக்கு பயந்து எங்கேயோ ஓடிட்டார் அவர் வந்தாத்தான் நிஜம் வரலன்னா இல்ல அவரை தான் இந்த காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சுக்கிட்டு வந்தேன் பொன்னிய கண்டேன் அதனால இனிமேல் வருங்கால சக்கரவர்த்தி வல்லரக்க பகவானே நான் தான் வல்லரக்க பகவானே நான் தாங்க மனசு வச்சா இருக்கலாம் என்னோடு பார்வதியாக பக்கத்துல வந்து இருக்கலாம் அட சண்டாள பாவி நான் யாரு தெரியுமா யாரப்பா என் வளப்பத்தை கேளண்ணா சொல்லையா கேளு கேளு வல்லரக்கா நான் பிறந்ததுமே மலையா என்னை வளர்ந்ததுமே மலையா என்ன பார்த்தா புரியலையோ நோக்கு அண்ணா நான் வல்லரக்க மலையாளம் தன்னாதி எந்த மலையரச என்பவருக்கு அக்காவுங்க பிறந்த வயட்டு பெண்ணா பிறந்தோம் மூத்ததொரு காசியிலே காசி விஸ்வநாதர் விசலாட்சிய இரண்டாவதாக திருவண்ணா அண்ணாமலநாதருக்கு உண்ணாமலையர் அதுக்கிளையாக்க பிள்ளைமா சிதம்பரநாதருக்கு சிவகாமியர் நாலாவதாக சங்கர மூலவா கோமதிய ஐந்தாவதாக திருநெல்வேலி டவனி வெள்ளையப்ப காந்தி மதிய ஆறாவதாக ஆவநாதன் தன்னதியில ஆவநாதன் அத உலகால ஏழாவதாக குற்றாலம் குற்றால குழல்வாய் மொழிய நான் தான் 8வது பிறந்தவா நீதான் கடக்குட்டியா கடக்குட்டி மோகினி வருஷம் 12 வயசுக்கு வந்திருந்தேன் என்ன யாருமே பெண்ணும் கேட்கல ஒரு கிழவன் கூட கட்டுவலையோ கிழவன் எப்படி வருவான் இல்லப்பா பேரனுக்கு பொண்ணு கட்டு நான் பூத்ததை என் புருஷனுக்காகாது அப்படி என்ன நட்சத்திரம் மாலை பூத்தது மன்னனுக்காகாது சித்திரை மாதம் மூலத்திலே முத காலத்துல வயசுக்கு வந்தேன் அதனால என்ன யாருமே பெண்ணு கேட்டு வரல ஒரு பெண் கூட வரலப்பா எங்க அப்பா ஒரு நாளை பார்க்க என் மீது உள்ள வருத்தங்களை கொண்டு 55 ராஜாக்கள் போட்டோவை கொடுத்தாரு உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்கு சொல்லுன்னு சொன்னாரு போட்டோவில மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு எல்லா மாப்பிள்ளையும் பார்க்க நல்லா தான் இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் கை கால் நொண்டி கண்ணும் குருடா இருந்தா என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாத
குருட்டு மாப்பிள்ள கூட வாழ்ந்துடலாம், செவிட்டு மாப்பிள்ள கூட வாழ முடியாது. என்னை ஒரு பப்பளுக்கான்னு வைக்க விட மாட்டான். நான் பையத்தான் பேசுவேன், என்ன முதி கணக்கேவும். ஆமா, என்ன செவிடம்னு பாத்தியா? அம்மா ஆகையினால் மாப்பிள்ளைய நான் மறுநாளே நேரா பாக்கணும்னு சரி எங்க அப்பா உடனே 55 அரசரையும் அழைத்து வந்தார். அழைத்து வந்து அழைப்பே இல்லாம மதுரை சொக்கோனும் ஈசானிய மூலையிலே அமர்ந்திருந்தார். கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்கார்ந்து என் கையிலே ஒரு மாலையை கொடுத்து அப்பா சொல்லட்டி எரிய சொன்னாரு எங்க அப்பா. நான் எரிஞ்சதோ ஒரு மாலையோ சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்துடு. அந்த குள்ள மனுஷன் கழுத்துல விழுந்தது அண்ணா. அப்புறம் என்ன செய்ய? என் தலையெழுத்து ஈசன் எழுதுன எழுத்து மாத்த முடியுமா? கோட்டையில பிறந்தாலும் என் தலையில போட்ட விதிதானே கிடைக்கும். அண்ணா எங்க அப்பா அவருக்கே என்னை கட்டி வைத்தார். சரி நான் மதுரைக்கு போகும்போது என்னோடு 7 வண்டி சீதனம். ஆமா 7 வண்டி சீதனம் பின்னால வந்தது. நான் மதுரைக்கு போனேன், கீழவாசல் வழியா வந்தேன். அங்க இருந்து ஒரு பச்சை பச்சேர்னு தோல்ல கிளிய சமந்துகிட்டு வந்தா அந்த மீனாட்சி. அவன் தான் சொக்கம் பொண்டாட்டி மீனாட்சி. ஓஹோ, அந்த மதுரை பால மீனாட்சியா? சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பெட்டி அளவு. ஆமா, பக்தி அளவு என்பார்கள். நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ஆகாது என்று அவன் தாலிய அத்தை அங்கனே எரிஞ்சிட்டு வந்துட்டேன் அண்ணா. அவன் எரிஞ்சிட்டு வந்துட்டேன். போன வேலைக்கிழமை கல்யாணம். சரி, இந்த வேலைக்கிழமை எனக்கு போராட்டம். போன நாளையில இருந்து போராட்டம் தான். போராட்டம் கல்யாணம் ஆனதுல இருந்து போராட்டம் தான். என்ன செய்ய முடியும்? என் தலையெழுத்து அப்படி இருக்கு பாத்துக்கோ. என்னைக்கு தீரும்? அதனால மன்னனோடு சண்டை போட்டு நான் வாழா வீடு போறேன். புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் ஐயா. ஒத்தையில வாரவளை உடம்பரப்பா என்னனும், தனியா வாரவளை உன் தங்கையா என்னனவன் மோகினி அப்படி சொல்லாதே. என்ன கொண்டவளை மறந்தாலும் கண்டவளை நான் மறக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தவளை மறந்தாலும் வீதியிலே கண்டவளை நான் மறக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் உன்னோடு, செத்தாலும் உன்னோடு, நான் இருந்தாலும் உன்னோடு, இறந்தாலும் உன்னோடு. எல்லாமே சொல்லுவாங்க, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வாக்கப்படாட்ட நான் பைரம் பாட்டில குடிச்சிருவோம். நானும் மேல விட்டு கிளவிட்டு அப்படித்தான் சொன்னேன். கிளவிட்டேன். அம்மா அவ கேட்காம தாத்தாக்கு வாக்கப்பட்டு போயிட்டான். அதனாலே அண்ணா வல்லரக்கா, வல்லரக்கா உன் உயிர் என் கைனால போகணும்னு எழுதியிருந்தா அதை மாத்த யாரால முடியும்? தலையெழுத்த மாத்த முடியுமா? என் பெருமாள் மனசுல எண்ணிக்கொண்டு அண்ணா வல்லரக்கா, நான் உன்னோடு நான் வாழ வரணுமானா என் மாமே மச்சான் அங்க நாத்தனா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொக்காரனை பூரா இழந்து வரணும். அத்தனை வரையும் இழந்துதான் வரணும். ஏற்கனவே நீ ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. ஒண்ணு நான் வந்தவனா அக்கான்னு கூப்பிடுவேன், எவட்டி சக்கலத்தையும் வந்த உடனே என் குடும்பம் இது நம்மளுக்கு தேவைதானா? இந்த சக்கலத்தி வாழ்க்கை வேண்டாம். ஏ மோகினி, நீ ஆட்டு மனம் மட்டும் சொல்லு. அதான ஒரு வார்த்தை சொல்லு. அவளை அடி வயிற்றுல கைய கல்ல கட்டி ஆத்துல இறக்கிறது. யாரு மூத்தவள? சரிதானே, அப்ப ரொம்ப கட்டிக்காரம் இல்ல. நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிஞ்சு கண்ணாடி மாளிகையிலே உல்லாசமா வாழலாம். என் சொத்து சுகத்தை அத்தனை நான் உன் பேருக்கு எழுதி தாரேன். போட்டு எழுதி வைக்க. அடபாவி, என்ன உன் சொத்து சுகம் எனக்கு வேண்டாண்டா. ஆமா அரக்கா, நீ எனக்கு ஒரு சின்ன சத்தியத்தை மட்டும் செய். என்ன சத்தியம் வேணும்? இந்த முண்டு விரலை கொண்டு யாரை தொட்டாலும் எரிஞ்சு சாம்பலா போகணும்னு வர வாங்கிருக்கீங்க. என்னை கைப்பிடித்த யானா நானும் கருகி உருகி சாம்பலாயிருவேன். ஆமா, அப்ப நீ யாரோடு இருந்து வாழ்வ? ஆமா, யோசனை பண்ணக்கூடிய. ஆகையினாலே அலைகடல்லே தலைமுழுகி உன்னுடைய முண்டு விரலை எடுத்து முதல்ல உன் மேல ஒரு சத்தியம் பண்ண. உன்னானை என்னானைன்னு சொல்லி, உன்னானை என்ன ஆணை? உடையவள் மீதானையாக என் மூத்த மனைவியாலை ஒரு பொழுது நான் பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசையை சுத்தி உன் நடு தொண்டையில வைத்தா உன் கூட வந்து நான் வாழ்வேன். அடுத்த நிமிஷம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அப்பா பாவி பயம் அவளை இதை நீ அப்பலே சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு நேரம் இழுத்துட்டிய. அப்படியே ஆகட்டும் என்று மோகினி கரையிலே நீங்க அரக்கன் கடலுக்குள் இறங்கினான். போன முங்கு போடுவான அவனுக்கு போயிட்டாளோ. எட்டி எட்டி பார்த்தான் சண்டாளே. ஏ அரக்கா, நல்லா புளியப்பா. காக்கா முங்கு முங்காத நல்ல முங்கு முங்குனா நிமிந்தான் 3 முங்கு போட்டான். அவன் முண்டு விரலை எடுத்தான். அவளை கைப்பிடித்தா கருகி உரிகிறோம். நம்ம தொண்டையில கைய வச்சவனா எரிஞ்சிருவோம்னு எண்ணி பார்த்தான. புத்திக்கு தகுந்தவாறு நினைச்சான். புத்தி கெட்டான் பிளங்கட்டான் என்பார்கள். ஆய
கலை படித்த அறிவிழந்தான் பாவி அறிவிழந்தான் அரக்கன் புராணங்களை கற்றும் புத்தி கெட்டு போனான் சண்டாளை அரக்கன் புத்தி கெட்டு போனான் பாவி ஏ மோகினி இதோ பார் உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக என் மூத்த மனைவியாலை ஒருபொழுது நான் பார்க்க மாட்டேன் கொடுத்து பேச மாட்டேன் உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவன் சரச 3 தரம் சுத்தினான் நடு தொண்டையிலே வைத்தான் வல்லரக்கனானவன் தொண்டையில வைத்த போது வல்லரக்கர் அசுதந்தான் சுக்கு சுக்க நொறுங்குதானே எரிந்ததோடு சாம்பலைத்தான் என்றொரு கையெடுத்தார் ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதன் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஓ மைத்துனா அரக்கனை கொன்ற விவரம் என் முன்னால நீர் எடுக்கணும் அப்பதான் நான் உண்மை நம்புவேனா ஆழத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சொருவம் எடுக்க ஆண்டவன் சிவபெருமாளைக்கு மோகல் இஷ்டையது ஒழுக பூமியிலே விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போ ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதிரிகள் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே தர்ம ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் யாரெல்லாம் பிறக்கிறார் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார் உத்தரத்தில் பிறந்தாரு அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா என்ன ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரோ சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரோ பவரண பஞ்சமி கடகலக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர் கையனார் என்றோ சாமி ஐயனார் ஐயனார் அலங்காரமுடைய ஐயனார் 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 ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 குளத்துமுலை ஐயனார் 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 ஆறு என்ற ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 பெரிமுத்து ஐயனார் ஐயனுக்கு ஐயனாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் திட்டிடவே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பொன்மதித்த தாவரமா ஆனப்புலி கூட்டத்தோடு ஆனப்பட குதிரப்பட ஐயங்கள் மேற்படையா அரைக்கும் சிவனுக்கு வந்து உதித்ததினாலே ஹரிகர சுதன் ஆனந்த சுத்தம் ஐயனுக்கு மெய்யனாகவே அலங்காரமுடையார் சாஸ்தாரே